indicate the type of bond angle present in IFI. Option A 90 degree, option B 90 degree, 120 degree, option C 90 degree, 180 degree, option D 90 degree, 120 degree and 180 degree. ஸோ மாலிகுலோடைய ஹைபிரிடைசேஷனை கால்குலேட் பண்ணிவிடுவோம். இங்கே IF5 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் வந்து ஆலஜன் ஃபேமிலி தான் இருக்குது. அப்போ ஆலஜன் ஃபேமிலிக்கு வந்து வேலன்ஸ் வந்து 7. அப்போ X = 7, அயோடினுக்கு பதிலாக 7 யூஸ் பண்ணுறோம். இங்கே 5 ஃப்ளூரின் இருக்குது, 5 × 7, அப்போது 7 + 35 டோட்டலாக வந்து 42 நமக்கு கிடைக்குது. அப்போது இந்த இடத்துல X உடைய வேல்யூ வந்து 1 to 8 இருந்துச்சுன்னா /2 டிவைட் பண்ணணும். இது கண்டிஷன் நம்பர் 1. அதே வந்து X = 9 to 56 இருந்துச்சுன்னா /8. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது கண்டிஷன். அப்போ இந்த 9 to 56 இருக்கிறதுனால நான் 8 டிவைட் பண்ணியிருக்கிறேன். இங்கே 5ன்னு கிடச்சிருக்கு. அப்போ ரிமைண்டர் வந்து 2 இருக்கிறதுனால இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் இந்த 1 to 8 தான் இருக்குது. அப்போ அதனால் மறுபடியும் 2 டிவைட் பண்ணும்போது 5 + 1 6ன்னு கிடைக்குது. அப்போ 6னா வந்து பார்த்திங்கன்னா ஹைபிரிடைசேஷன் sp3d2. அதனால் இதனுடைய ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டாஹெட்ரல் கிடைக்கும். ஜாமெண்ட்ரினா வந்து ஸ்கொயர் பிரமிடல். அப்போ பாண்ட் ஆங்கிள் வந்து 90 டிகிரி. அப்போ நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் வந்து பாண்ட் ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க. அப்போது பாண்ட் ஆங்கிள் வந்து 90 டிகிரி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.